ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். யார் நீ? எனக்கு உங்களை தெரியும், ஆனால் உங்களுக்கு என்ன தெரியாது. நீங்கள் காலேஜ் சீனியர். அது எப்படி உனக்கு தெரியும்? நீங்கள் தான் காலேஜில் பெரிய ஆளாச்சே. அதுவும் சரிதான். சரி, நீங்கள் பேசிக்கிட்டே வந்து உட்காரு. நான் எதுக்கு இங்கே வந்தேன்? எங்கள் அம்மாவை காப்பாற்ற. பா, என்னம்மா? அம்மாவுக்கு என்னப்பா ஆனிச்சு? நானும் உங்ககிட்ட கேட்டதும் இல்லை, நீங்களும் என்கிட்ட சொன்னதும் இல்லையேப்பா. சொல்லுங்கப்பா. ஏம்மா, என்ன தெரியும் அம்மாவை பற்றி? அம்மா எப்படிப்பா இறந்தாங்க? வயசாக இருக்கும்போது நுரையீரல் புற்றுநோயினால தான் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு எப்போ அது தெரிய வந்துச்சுன்னா, அவங்க கர்ப்பமாக இருக்கும்போது அவங்களுக்கு சிகிச்சை பண்ண மருத்துவர் தான் என்கிட்ட சொன்னார், அவங்களுக்கு இப்படி ஒரு நோய் இருக்குது. மருத்துவர் என்கிட்ட சொன்னதுக்கப்புறம் நான் போய்ட்டு அம்மாட்ட இதை பற்றி பேசும்பொழுது அம்மா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னாக்கா, அவங்களுக்கு சிறு வயசுலேயே அவங்களுக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு நானும் எவ்வளோ முயற்சிகள் எடுத்து அவங்களை எத்தனையோ மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போய் எவ்வளோ முயற்சிகள் பண்ணி பார்த்தோம். இறுதியில் அவங்களை எதுவுமே பயன் அளிக்காமல் தான் அவங்க இறந்துட்டாங்கம்மா. இதுதான் நடந்தது. நானே இது ஒரு நேரம் வரும்பொழுது உங்களுக்கு நானே சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கான நேரம் வரல. அதுக்கப்புறம் நீயாவே இதை பற்றி நீங்கள் என்கிட்ட கேட்டேன்னு.
நான் அம்மாவை பார்க்கணும் போலே இருக்குப்பா. அவங்க கூட பேசணும் போல இருக்கு. இது பாரும்மா, இதுதான் காலை எந்திரம். இது அப்பா உருவாக்கப்பட்டது. இதை பயன்படுத்தி நீ எதிர்காலத்துக்கு போகலாம், கடந்த காலத்துக்கு போகலாம். இதை வச்சு நீ அம்மாவை பார்க்கலாம். சரிப்பா. நீலா இருக்கியா? உள்ள வா தமிழ். இல்லை பரவாயில்ல. நான் எதுக்கு வந்தேன்னா நாளைக்கு ஜாகிங் போகிறதுக்கு இருக்கேன், அதான் கூப்பிட வந்தேன். எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு. ஓகே ஓகே, நான் வரேன். வரும்போது யமுனாவையும் கையலையும் கூட்டுவாங்க. கூப்பிட்டு வந்துடுறேன். ஓகேவா? சரி. சரி ஓ சரி, அப்போ நான் கிளம்புறேன். எனக்கே தெரியலையே. அடுத்த வாட்டி நானும் வர மாட்டேன். நிலா, தமிழ். நல்லா இருக்கேன். அப்புறம் எப்படி இருக்கீங்க? இல்லை, நான் ஹைக்கிங் போகலான்னு இருக்கேன், அதான் உங்களெல்லாம் கூப்பிட வந்தேன். நல்ல விஷயம் தானே. எப்போ போகிறோம்? நாளைக்கா? யமுனா கையல்வெளி. ஓகே, அப்போ சரி, நாளைக்கு போகலாம். கையில் வரியா? ஏன் கையில் வா. எனக்கு வீட்டில் வேலை நானும் யமுனாவும் தமிழும் போயிட்டு வந்துடுறோம். நீ ஃபர்ஸ்ட் நம்ம வேலையை முடிஞ்சு நம்ம அப்போ பார்த்துக்கணும். ஓகேவா? ஓகே தமிழ், நீ நான் தமிழ் வந்ததுலேருந்து வர வர எனக்கு கண்டுக்கிறதே இல்லை. பார்க்குறேன் இது எத்தனை நாளைக்கு நிலைக்குதுன்னு. தெரியலையா? என்னாச்சு? கேட்பலாம் கேட்பேன், இதுக்கு மேலேயும் கேட்பேன். ஏன்னா எனக்கு அதனால தான் பிரச்சனை. தமிழ் என்ன பிரச்சனை பண்ணுச்சு? இப்போல்லாம் நீ அது கூட சுத்துற, நாங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நீ வர மாட்டேங்கிற. என்னாச்சு உனக்கு? தமிழ்னால எனக்கு நிறைய விஷயம் மாறி இருக்குதா? ரொம்ப முக்கியம் அது. நான் தமிழ் முக்கியம்ல. அப்போ நான் முக்கியம் இல்லை. உங்களை விட எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். நாங்கள் முக்கியம் இல்லை, நாங்கள் கிளம்பிக்கிட்டே இருப்போம்ல. அப்போ சரி கிளம்புல. பரவாயில்ல, எனக்கு தமிழ் முக்கியம். பரவாயில்ல, பரவாயில்ல, உனக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் இல்லை. தமிழ் தான் முக்கியம். நீங்க தேவையே இல்லை. அப்போ நாங்கள் போய்கிட்டே இருப்போம். போடா, பிரச்சனையே இல்லை. போ.
தோணுச்சுமா கட்டி பிடிச்சிக்கிட்டா ஏன் கனவில் தோன்றா தாய் உருவம் இக்கணமே கண்டது என் புண்ணியம். என் இருதயத்திலே பல லட்சம் களிப்புகள். திருவாய்மொழி திறந்து கூப்பிட முற்பட்டேன் அம்மா எனும் மந்திரச் சொல்லை.